டிட்வா புயல் காரணமாக பாம்பன் பகுதியில் கடல் வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் எழுந்த கடல் அலைகள் பழைய ரயில் பாலத்தில் மோதும் காட்சிகள் வெளியானது. செய்தியாளர் பிரபுராவ் இணைப்பில் இருக்கிறார். பிரபுராவ், வணக்கம். புயல் எதிரொலியாக ராமேஸ்வரத்தில் கடல் சீற்றம், விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக இந்த டிட்வா புயல் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம் உள்ளிட்ட அந்த வடக்கு கடல் பகுதி வழக்கத்திற்கு மாறாக கடும் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்று இரவு முதல் ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றின் வேகமானது 60 கிலோமீட்டர் வரை வீசி வருவதுடன் கடல் வழக்கத்தை விட அதிகமான சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பாம்பன் கடல் பகுதியில் எழுந்து வரும் அந்த காற்றின் வேகம் காரணமாக ஏற்பட்ட அந்த கடல் சீற்றமானது கடல் அலைகள் ஆக்ரோஷமாக எழுந்து அந்த பழைய ரயில் பாலத்தின் மீது மோதி பாலத்திற்கு மேல் வரை எழும்பு வருகிறது. இதனால் அந்த பகுதியில் மீனவர்கள் யாரும் குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாகவே மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் இருந்தாலும் அவர்களுடைய படகுகளை இந்த கடல் சீற்றமான நேரங்களில் பாதுகாப்பான நிறுத்த பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாம்பன் பகுதியில் கடந்த 3 நாட்களாக 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் வழக்கத்தை விட காற்றின் வேகம் அதிகரித்து வருகிறது. நேற்று வரை காற்றின் வேகம் குறைவாக இருந்தாலும் இன்று காலை முதல் காற்றின் வேகம் அதிகரித்து வருவதுடன் கடலும் வழக்கத்தை விட கடுமையான சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. இதனால் அந்த பாம்பன் கரையோரம் இருக்கக்கூடிய மீனவர்கள் மற்றும் அந்த பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர். அதே போல் கடற்கரை ஓரம் மீன்பிடி சாதனங்கள் வைக்கக்கூடிய கம்பெனிகளும் கடல் அலையில் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. பாம்பன் கடல் நேற்றை விட இன்று அதிகமான கொந்தளிப்புடன் காணப்பட்டு வருவதுடன் கடல் சீற்றம் ஏற்பட்டு கடல் அலைகள் கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 6 அடி உயரம் வரை எழுந்து வருகிறது.